ஹரஹர நம பார்வதீபதே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று நம்முடைய சிந்தனை அபிராமி அந்தாதி. அபிராமி என்று சொல்லக்கூடிய தாயானவள் அருள் பாலிக்கக்கூடிய அருமையான ஸ்தலம் திருக்கடவூர். திரு என்றால் மேன்மை பொருந்திய என்று பொருள். கடவுர் என்றால் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அங்கே அமிர்த வரும் என்று இருக்க அந்த இடத்திலே ஆலகால விஷமானது வந்தது. அந்த ஆலகால விஷத்தை இறைவன் உண்டு நீலகண்டர் ஆனார். அதன் பிறகாக இவர்கள் அந்த கடலிலே இருந்து நிறைவான பொருளாக அமிர்தம் கிடைத்தது. அந்த அமிர்தத்தை கடத்திலே வைத்தார்கள். தாங்கள் அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஓர் ஊரிலே பெரிய குழியானதை எடுத்து அந்த கலசத்தை அதிலே வைத்து அந்த இடத்திலே நீராடி விட்டு வந்தார்கள். நீராடி பூஜைகளை செய்து அந்த அமிர்தத்தை உண்ண வேண்டும் என்று அந்த கலசத்தை எடுக்கின்ற பொழுது அந்த கலசமானது எடுக்க முடியவில்லை. அந்த இடத்திலே உறைந்தது மட்டுமல்ல, அது லிங்கமாக மாறியது அந்த அமிர்தம். அந்த இடம்தான் கடம் உழைந்த ஊர், கடவுர் என்ற பெயரை பெற்றது. அதன் பிறகாக அமிர்தம் லிங்கமாக மாறியதால் இறைவன் அமிர்த கடேஸ்வரர் என்ற பெயரை பெற்றார். அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலம் திருக்கடவுர். அந்த ஊரிலே இருக்கக்கூடிய இறைவன் பெயர் அமிர்த கடேஸ்வரர். அவரிடம்தான் தான் 16 வயது வரையிலே தான் வாழ்வேன் என்று ஒரு வரத்தை பெற்று வந்த மார்க்கண்டேயன் அந்த ஸ்தலத்திலே வந்து இறைவனை சிக்கன பிடித்து என்றும் சிரஞ்சீவி என்ற ஒரு பெயரை பெரும் அளவிலே இன்று வரையும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பெரும் புகழை பெற்றவர்தான் நம்முடைய மார்க்கண்டேயன். அவனுக்கு அப்படிப்பட்ட அருளை வழங்கியவர் அந்த அமிர்த கடேஸ்வரர். அவரை இழுக்க வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வந்த யமதூதர்கள் அங்கே பாச கயிறை வீசுகின்ற பொழுது அமிர்த கடேஸ்வரரையும் சேர்ந்து இழுக்க அந்த இறைவன் காலசம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளி காலனை சம்ஹாரம் பண்ணிய ஸ்தலம். அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலத்திலே இருந்து அருள்பாலிக்கக்கூடிய தேவிதான் அபிராமி அம்மையார். அந்த அபிராமியை சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டர் அவர் வழிபாடு செய்வார். அந்த சாத்த வழிபாடிலே ஈடுபாடு உடைய அவர் அந்த இடத்திலே தேவியை ஒவ்வொரு நாள் பூஜையிலும் தேவியை மணக்கண் முன்னால் நிறுத்தி பூஜை செய்வார். அப்படி அவர் 16வது நாள் சோடச பூஜை என்று சொல்லக்கூடிய பூஜையை செய்து கொண்டு இருக்கிறார். அன்றைய தினத்திலே திதியோ அமாவாசை திதி. அந்த திதி அன்று கடலிலே நீராட வேண்டும் என்று தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னர் வருகிறார். சரபோஜி மன்னர் கடலிலே நீராடுகிறார். அப்பொழுது நினைத்தார், அருகாமையிலேயே தான் அமிர்த கடேஸ்வரர் இருக்கிறார், அவரை வழிபாடு செய்து செல்லலாமே என்பதற்காக அங்கே வருகிறார். வந்தவர் இறைவனை வழிபாடு செய்தார். அபிராமி கோயிலுக்குள்ளே வருகிறார். அங்கே இருந்தவர்கள் அனைவரும் மன்னன் வருகிறார் என்று மரியாதை செலுத்தி எழும்பி நின்று வணங்கினார்கள். ஆனால் இந்த பட்டரோ அவரை மரியாதை செய்யவில்லை. தான் கண்களை மூடிக்கொண்டு அபிராமியை பார்த்த வண்ணமாக இருந்தார். மன்னர் பார்த்தார், எல்லாரும் எழும்பி மரியாதை செய்தார்களே, இவன் மட்டும் என்ன இங்கே உட்கார்ந்து இருக்கிறார் என்று அவரை பார்த்தபடி சென்றார். எல்லாரும் சொன்னார்கள், இவன் ஒரு பித்தன், இவன் வாமாச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவன், இவன் இப்படித்தான் ஐயா இருப்பான், தாங்கள் வருந்த வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் அவனோ ஒரு மன்னன். எனவே இவர் முகத்தை பார்த்தார். மொழி மிறந்ததாக இருக்கிறது, தேஜஸ் மிகுந்த முகமாக அவருடைய முகம் உள்ளதே என்று மனதிலே நினைத்தார். அதன் பிறகு அபிராமியை வழிபாடு செய்தார். அபிராமியை வழிபாடு செய்தாலும் அவருடைய மனமானது இந்த பட்டரையே சுற்றி கொண்டு வந்தது. இவர் இங்கே என்ன தொழில் செய்கிறார் என்று கேட்டார். பஞ்சாங்கம் பார்த்து சொல்வார் என்றார்கள். ஓ அப்படியா அப்படின்னு அவரை தட்டி, ஐயா இன்று என்ன திதி என்று கேட்டார். அவர் பௌர்ணமி என்று சொன்னார். அப்பொழுது இவர்கள் நினைத்தார்கள்,
இன்று அமாவாசையை பௌர்ணமி என்று சொன்னால் அவன் பைத்தியக்காரன் என்று எல்லாரும் சொல்வது உண்மைதான் என்று நினைத்து இவன் விழித்த பிறகு என்னிடம் வர சொல். பௌர்ணமி இன்று வரவில்லை என்றால் அந்த இடத்திலே அவன் மாள வேண்டும் என்பதையும் அறிவித்து கட்டளையிட்டு சென்றான் மன்னன். அவர் கண்களை விழித்தார். அப்பொழுது எல்லாரும் சொன்னார்கள், மன்னர் வந்தார், தாங்கள் எழும்பவில்லை, அவர் உங்களை அரசவைக்கு வர சொல்லி இருக்கிறார். அங்க நேர செல்கிறார். அகல பாதாளமாக ஒரு குண்டு, அதுல நிறைய விறகு போட்டு யாகம் வளர்த்திருக்காங்க. அப்படி அந்த தீ கபகபகவன் எரியுது. அங்கே 100 விட்டங்கள் கொண்ட ஒரு விட்டம், அதிலே ஒரு வட்டத்துல கயிறு கட்டி அதுல ஏறி நின்று, இன்று நீ கூறியபடி பௌர்ணமி தெரிய வேண்டும், அப்படி பௌர்ணமி தெரியவில்லை என்றால் இந்த யாக குண்டத்திலே நீ வீழ்ந்து மாற வேண்டும், இதுதான் அரச கட்டளை என்றார். நம்மனா என்ன நினைச்சிருப்போம், நான் தேவி, நான் உன்னதானே வழிபாடு செஞ்சிட்டு இருந்தேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமையா, அப்படி எல்லாம் தானே கேட்டிருப்போம். ஆனால் அந்த பட்டர் என்ன தெரியுமா தேவியை பார்த்து சொன்னார், நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே வரம் அன்றே எனக்கு உள்ளதெல்லாம் உனதென்று அளித்து விட்டேன். தாயே, நீ என்னைக்கு என்னை ஆட்கொண்டாயோ அன்னைக்கே எனக்குள்ளதெல்லாம் உனக்கென்று அளித்து விட்டேன் தாயே, நீ எது செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உடனே அந்த பாடலை பாட ஆரம்பித்தார். அந்த இடத்தில் அவர் பாடி கொடுத்த பாடல்தான் அபிராமி அந்தாதி. அந்தாதி என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு பாடல் எதிலே நிறைவு பண்ணுகிறதோ அந்த நிறைவான வார்த்தையை அடுத்த பாடலின் முதல் பாடலாக பாடுவது அந்தாதி. அந்தாதி 100 பாடல்களை கொண்டது. இந்த அபிராமி அந்தாதியிலே 102 பாடல்கள் உள்ளன. முதல் பாடல், இந்த நிகழ்வு நல்லபடியாக நிகழ வேண்டும் என்பதற்காக விநாயக பெருமானுக்கு பாடிய காப்பு செய்யும். அதன் பிறகாக அந்தாதியை பாடினால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று நூற்பயனை சொல்வதாக 102வது பாடல் உள்ளது. இந்த பாடலை பாடுகிறார். தாரமர் கொண்டையோ செண்பகமாலையோ சாத்தும் தில்லையூரர் தம்பாக துமை மைந்தனே, உலகேளும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தை உள்ளே நிற்க கட்டுரையே. என் சிந்தையில இந்த அபிராமி அந்தாதி நிற்க நீ அருள் புரிய வேண்டும் விநாயக பெருமானேன்னு பாடினார். நிறைவான பாடலில் நூற்பயன் சொல்கிறார். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்கு சமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கும் இல்லையே என்று பாடினார். தாய் என்று தொடங்குகிறார், ஏ என்று முடிவு செய்கிறார். தாயே என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்குள்ளாக 100 பாடலையும் அமைத்தார் என்றால் என்னே தேவியினுடைய கருணை. பள்ளியே செல்லாத அவர் இத்தனை பாடலை எங்கே இருந்து பாடினார்? அதுதான் இறைவனுடைய கருணை, அவள் கொடுத்த ஞானம். அதன் பிறகு பாட ஆரம்பித்தார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மின்கடி குங்குமதோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே, நீதாமா எனக்கு துணை என்று அந்த இடத்திலே பாடுகிறார். அபிராமியினுடைய தோற்றத்தை வர்ணித்தார். நாம் எதை எதையெல்லாமோ துணை துணை என்று எண்ணுகிறோம், ஆனால் எது துணை? இறைவன் ஒருவனே நமக்கு துணை என்று அவர் சொல்கிறார். அடுத்த பாடலிலே பாடினார். துணையும் தொழும் தெய்வமும் என தொடங்கினார். இவ்வாறாக ஒவ்வொரு பாடலை பாட பாட அந்த 100 ஆரங்கள் கட்டப்பட்டிருந்ததே ஒவ்வொன்றாக அறுத்து கொண்டே வந்தார். ஒரு பாடலிலும் தேவியானவர் பிரகாசமாக வரவும் இல்லை, அந்த இடத்திலே பௌர்ணமி நிலவு தெரியவும் இல்லை. 79வது பாடலிலே தேவியை மனக்கண் முன்னால் நிறுத்தி பாடினார். வெளிக்கு துணை வெளிக்கு அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வலிக்கே வழிபடனின் சுண்டிய மக்கு அவ்வழி கிடைக்க பலிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியே என்று பாடுகிறார். இந்த பாடலை பாடியவுடன் தேவியானவர் காட்சி கொடுக்கிறார். தன்னுடைய காதிலே கிடந்த அந்த தோடை வான வீதியிலே வீச
ஒரு நிலவு என்ன, 1000 நிலவுகள் வந்தால் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அவ்வளவு பிரகாசமாக தெரிந்தது. மன்னன் சரபோஜி மன்னன் எழுந்து நின்று வணங்குகிறான். ஓடோடி வந்தான். அவருடைய காலிலே வீழ்ந்து வணங்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று. அந்த நேரத்திலே தேவியானவர் சொல்கிறார், அப்பா, இந்த பாடலை தொடர்ந்து பாடி அந்தாதியை முடிப்பாயாக. இந்த அந்தாதியை நான் மனமுகந்து கேட்டதால் யார் யார் இந்த அபிராமி அந்தாதியை பாடுகிறார்களோ அவர்களுக்கு கல்வி ஞானம், பொருள் ஞானம், மேன்மை அனைத்தையும் நான் தருவேன். பாடலை பாடி நிறைவு செய்வாயாக என்று வாழ்த்து கூறி வரைகிறாள். அதன் பிறகு பாடுகிறார். கூட்டியவா தன்னை தன் அடியாரில் கொடியவனை ஓட்டியவா, எண்கண் ஓடியவா, தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, கண்ட மனமும் மனமும் கழிக்கின்றவா, ஆட்டியவா நடமாடக தாமரை ஆரணங்கே என்று 80வது பாடலிலே பாடுகிறார். மீதி 20 பாடல்களை பாடி 100 பாடல்களை பாடி அந்த அந்தாதியை நிறைவு செய்கிறார். அப்படிப்பட்ட அந்தாதியையும் நாம் இந்த நவராத்திரி நன்னாளிலே அருமையாக பாடி அந்த அபிராமி தாயை வழிபடுவோமே. ஆனால் அவளுடைய கருணையால் நமக்கு 16 செல்வங்களையும் தருவாள். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும், கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும், சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமோ, தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும், தொலையாத நிதியமோ கோடாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வோ, துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாளி மருதியலும் ஆயனது தங்கி ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒருவாக மகளாத சுகபாணி அருள்வாய் அபிராமியே. அந்த அபிராமியினுடைய கருணையால் 16 பேர்களையும் பெற்று மக்களாகிய நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த அபிராமியை சிந்திக்கும் வாய்ப்பை நல்கிய தந்தி டிவி அவர்களுக்கும் அவர்களுடைய குழுவினருக்கும் நன்றியை பாராட்டி எல்லா வல்ல இறையருளும் குருவருளும் துணையாக இருக்க வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.